ஹாய் நண்பாஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற அரசியல் நியூஸ் ரொம்பவே சூடானது. இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல பயங்கரமா பேசப்பட்டு வர்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் திமுக மேல வச்சிருக்கிற ஒரு அனல் பறக்கும் குற்றச்சாட்டு தான். என்னதான் ஆச்சு? மேட்டர் என்ன? அதாவது சென்னை மாவட்டத்துல வாக்காளர் பட்டியல்ல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குன்னு சொல்லி அதை சரி பண்றதுக்காக அதிமுக ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அங்க பேசும்போதுதான் ஜெயக்குமார் சார் இந்த குண்டை தூக்கி போட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ தேர்தல் கமிஷன் பண்ற SIR ஸ்பெஷல் இன்டிகிரேட்டட் ரிவிஷன் அப்படின்னு ஒரு சிறப்பு திருத்த பணி இருக்குல்ல, அதை திமுக அரசு கடுமையா எதிர்க்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? திமுகவுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்க ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கான், கள்ள ஓட்டு மைனஸ். அதுதான் திமுகவோட ஆயுதம்னு சொல்றாரு. ஜெயக்குமார் சார் ரொம்ப வெளிப்படையா ஒரு விஷயத்தை சொன்னாரு. ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக நம்புற ஒரே ஆயுதம் என்னன்னா, இறந்து போனவங்க அல்லது அட்ரஸ் மாறி வேற ஊருக்கு போனவங்க பேரையெல்லாம் வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்காம வச்சிருக்கிறது தான். இந்த இறந்து போனவங்க ஓட்டு, விலாசம் மாறி போனவங்க ஓட்டு மைனஸ், இதைத்தான் திமுக கள்ள ஓட்டா போட்டு ஜெயிக்க பாக்குது. அதனாலதான் இந்த போலி வாக்குகளை நீக்கிற SIR வேலை அவங்களுக்கு கசக்குது, பிடிக்கவே இல்லை அப்படின்னு பாய்ச்சல் காட்டினாரு. அவர் சொல்றபடி பார்த்தா இந்த SIR திட்டம் வந்தா இந்த போலி ஓட்டுகளை எல்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க. அப்படி கிளீன் பண்ணிட்டா திமுகவோட அந்த வெற்றி ஃபார்முலா வேலை செய்யாதான். அதனாலதான் அவங்க எதிர்ப்பை காட்டுறாங்கன்னு ஜெயக்குமார் சார் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஸ்டாலின் மேல ஒரு செம கேள்வி. இதே SIR திட்டம் 2002 மத்தியில இருந்தபோது கொண்டு வரப்பட்டுச்சாம். அப்போ திமுக மத்திய அரசுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வாய் மூடி இருந்த நம்ம ஸ்டாலின் சார் இன்னைக்கு மட்டும் ஏன் இதை எதிர்க்கிறார்? அப்போ சரியா தெரிஞ்சது, இப்போ மட்டும் ஏன் கசக்குது அப்படின்னு ஸ்டாலின் மேல ஒரு கேள்வியையும் வீசியிருக்காரு ஜெயக்குமார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பட்டியலை சுத்தப்படுத்த விடாம திமுக அரசு அதிகாரிகள் மூலமா முட்டுக்கட்டை போடுதுங்கிறதும் அவரோட குற்றச்சாட்டு. அவர் சென்னை மாநகராட்சி ஆணையர் மீதும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா செயல்படுறாங்கன்னு சொல்லி ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. மொத்தத்துல இந்த SIR பணிகள் மூலமா நடக்க போற வாக்காளர் பட்டியல் சுத்திகரிப்புக்கும் திமுகவோட தேர்தல் வெற்றி ஃபார்முலாவுக்கும் பெரிய முடிச்சிருக்குன்னு ஜெயக்குமார் சார் வச்சிருக்கிற பாயிண்ட் இப்போ தமிழக அரசியல்ல ட்ரெண்டிங். சரி நண்பாஸ், இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக கள்ள ஓட்டை நம்பித்தான் இருக்குதா, இல்ல இது அரசியல் குற்றச்சாட்டா? மறக்காம உங்க கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க. இன்னொரு சூடான நியூஸ்ல உங்களை சந்திக்கிறேன். பை பை.